மாணவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் மசூர் மௌலானா என்று பேசுகின்றோம். அவர் யார் என்று இதில் 100% மாணவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது இருக்கின்ற புகைப்படத்தில் இருப்பவர்கள் தான் அன்பான மாணவர்களே அந்த மசூர் மௌலானா. அவருடைய பெருமைகளை பற்றித்தான் இந்த சபை பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பெருமைதான் இந்த சமூகத்துடைய பெருமை என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பெருமையை பற்றி இங்கு உரையாற்றுகின்ற போது பல தோல்விகளை கண்டு பெருமை பார்க்கப்படுகின்ற ஒருவராக பேசுகின்றார். எனவே ஒவ்வொரு மாணவர்களும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், தோல்விதான் ஒரு மனிதனுடைய புகழினை போற்றுகின்றது, போற்றி பேசப்படும். எனவே உங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு தோல்விகளும் எதிர்கால சமூகத்தினால் பேசப்படும் என்கின்ற நம்பிக்கையை நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுகின்ற போது அந்த வெற்றிகளில் பல்வேறுபட்ட குளறுபடிகள் இருக்கலாம், ஆனால் தோல்வியில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கு இருக்காது. அவ்வாறு பல்வேறுபட்ட தோல்விகளை பெற்று இந்த கண்ணியமிக்க சபையில் பெருமை பார்க்கப்படுகின்ற போற்றப்படுகின்ற ஒருவராகத்தான் அந்த மசூர் மௌலானா காணப்படுகிறார். அவரை பற்றி மூன்று விடயங்கள் நான் பேசிவிட்டு எனது இந்த அனுதாப திரையிலிருந்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். கௌரவ முதல்வர் அவர்களே, 2010ஆம் ஆண்டு எங்களுடைய இந்த பிரதேசத்தில் பாரிய வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட போது, அவர் முதல்வராக இருந்த போது எங்களுடைய கிராமத்தில் 3 உறுப்பினர்களும் இருந்தார்கள். அதில் தற்போது கௌரவ உறுப்பினர் முஃபீத் அவர்கள் இவ்விடத்தில் இருக்கின்றார். அதற்கு முதல் இவர் தௌஃபீக், அதே போன்று கௌசின் ஆகியோர் இருந்தார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் மைதானத்தில் விளையாடுகின்ற உதைப்பந்தாட்டம் விளையாடுவதாக இருந்தோம். ஆனால் அந்த மைதானத்தினை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற வேளையில் நான் நேரடியாக வந்து அவரிடத்தில் அந்த ஏசிபி உதவியினை கேட்டபோது, நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்காய், என்ன பிரச்சனை? நான் சொல்ல, நாங்கள் அந்த கிரவுண்டுக்குள்ள விளையாடுறார்கள், அந்த கிரவுண்டுக்குள்ள இப்படி ஒரு வெள்ளானட்டம் வந்து இப்படி இந்த கோவாக்கெல்லாம் வந்து இருக்குது, இதை கொஞ்சம் அகற்றிட்டு நாங்கள் விளையாடணும் சார் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா இவர்கள் ஒருத்தர் இதை பார்த்து கதைக்கு இல்லை, நீ அப்போ எடுத்துக்கு போன்னு சொல்லி எனக்கு கட்டளை பிறப்பித்து அதை எடுத்து சென்று நான் அதை சுத்தம் செய்தேன். அதில் எங்களுடைய வீரர்கள் கிராமத்தினர்கள் விளையாடினார். அதே போன்று அவர் இன்னும் ஒரு உதவி செய்தார். அந்த மைதானத்தில் செல்லுகின்ற பாதையில் பாலம் உடைவிட்டிருந்தது. அந்த நேரத்தில் யாரும் அதனை கவனிக்காத நிலையில் அந்த பாலத்தினை நாங்கள் செப்பனிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனை சீர்படுத்திக் கொண்டிருக்கின்ற வேளையில் மாநகர சபையுடைய நிர்வாக உத்தியோகஸ்தர், அந்த நேரத்தில் இருந்த அலாவுதீன் சார் அவர்கள் அங்கு வருகை தந்து, தம்பி நீங்கள் இதை செய்யலாது, மாநகர சபையோட பாலம், மாநகர சபையோட கான், இதெல்லாம் நீங்கள் செய்யலாது, உங்களோட உடனடியாக நாங்கள் பொலிசியை கொண்டு போகணும்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு பிறகு நான் அவங்கள உடனடியாக மேயர் வரட்டா மட்டும் நான் இங்கே வந்தோடனே இது மாதிரி நீதான் நான் செய்கிறாய். அப்போ அது மாநகர சபையோட பாலம், அது நாங்கள் காசு ஒதுக்கி செய்கிறதுக்கு நீங்கள் அது ஒதுக்கப்பட்டதை செஞ்சதை நீ செஞ்சு உடைச்சிட்டே, அதை உடைச்சி போட்டு அதை போடத்தானே, அப்போ நீ போடுமா, அதை நீ போடு என்று சொல்லி அது 2வது உந்து சக்தி தந்த. அதற்கு பிறகு 3வது எனக்கு அந்த மின்கும்பல்கள் கொடுக்கின்ற வழியில் நான் வந்து மின்கும்பலை நான் நிறையா நினைக்குது, நான் இப்படி போடுறோம் அப்படின்னு சொல்றேன். அப்போ மாநகர சபை அதுக்கு காசு இல்லை, நான் வாங்கி அப்போ ஊழியர்களை தந்து என்னோட அதை பொறுத்தது தந்து இறுதியாக அந்த மின்கும்பல் போட்டு அந்த தினம் அவர் எனக்கு சொன்னார், அடுத்த மாநகர சபையில நீ ஒரு உறுப்பினராக வருகிறது என்ற ஒரு வாய்ப்புண்டிருக்கி, நீ அந்த தேர்தலை கேள்வாரி என்று சொல்லி 2010ஆம் ஆண்டு எனக்கு அவர் உச்சரித்தார். 2011ஆம் ஆண்டில் நான் இந்த சபைக்கு ஒரு உறுப்பினராக வந்தேன். எனவே அந்த உறுப்பினர் பெறுகின்ற அளவுக்கு எனக்கு ஒரு உந்து சக்தியை தந்த ஒரு பெருமகனாக நான் கண்ட அனுபவத்தை வைத்து பேசினேன். அவர்கள் கண்ட அனுபவத்தினை அவர்கள் கண்டு பேசினார்கள். எனவே அன்பார்ந்த சபையோர்களே, இவ்வாறுபட்ட ஒரு பெருமகனுடைய அனுதாப செய்தி நாம் பேசுகின்றோம். அவர் என்னை பொறுத்தளவில் ஒரு சிறந்த மனிதராக இந்த சமூகத்தில் பேசப்பட்டு போற்றப்பட்டவர். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இப்போதைய தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்கள் கூட அவருடைய இல்லம் தேடி வந்து ஒரு பாராட்டு அவருடைய அனுதாபத்தினை தெரிவித்த ஒரு நபராக இருக்கின்றார் என்று சொன்னால், அவர் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு ஆணி வேராக இருந்திருக்கின்றார், ஒரு முக்கியமான நபராக இருந்திருக்கின்றார். எனவே இவ்வாறுபட்ட ஒரு மகனுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த சிற்றுரையிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வசலாம்.